ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. சஹ யஜ்ஞாः பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிः அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்த்விஷ்ட காமதுக். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கர்மயோகத்தில் யஜ்ஞ பாவனை என்பதை பற்றி உபதேசிக்க தொடங்கினார். அதாவது வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய செயல்களை இறை வழிபாட்டு உணர்வுடன், இறைவனுக்கு செய்கின்ற பூஜை என்கின்ற எண்ணத்துடன் செய்ய வேண்டும் என்று கூறினார். இந்த ஸ்லோகத்துல அதற்குரிய பிரமாணத்தை சொல்கிறார். ஏன் இறை வழிபாட்டு உணர்வுடன் செய்ய வேண்டும், ஏன் யஜ்ஞ பாவனையுடன் செய்ய வேண்டும்னு கேட்டா, பிரம்மதேவர் நம்மை படைக்கும் பொழுதே அப்படித்தான் படைத்திருக்கிறார். புராண படைப்பின் துவக்கத்தில் பிரஜாபதிஹி பிரம்மதேவர் படைப்பு கடவுள் எப்படி படைத்தார்? ஒரு வீர்களை பிரஜாஹா சிருஷ்டுவா எப்படி படைத்தார்? சஹ யஜ்ஞாஹா யஜ்ஞங்களுடனே படைச்சாராம். படைக்கும் பொழுதே இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறை, அறநெறி வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, அதுக்குதான் யஜ்ஞம்னு பேரு. அது வேதங்களின் வாயிலாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினோம்னா கூட அது கூட மேனுவல் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எங்கெல்லாம் பத்திரமா வைக்கணும் எல்லாம் சொல்றாங்க. செல்போன்ல தொடங்கி எந்த சின்ன சின்ன பொருட்களுக்கு கூட மேனுவல் இருக்கு. அப்பொழுது இவ்வளோ பெரிய உலகத்துல நம்ம எல்லாம் படைத்து விட்டு நம்மை வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற கடவுள் நமக்கு ஒரு மேனுவல் கொடுத்திருக்க மாட்டாரா? அதுதான் யஜ்ஞம், அதுதான் வாழ்க்கை முறை, எப்படி வாழணும். மூன்றாவது ஸ்லோகத்திலே சொன்னார் இல்லையா, 2 விதமான வாழ்க்கை முறைகளை நான் படைத்தேன் அப்படின்னு சொன்னார். 2 விதமான சாதனைகள் இருக்கின்றன. இதெல்லாம் நமக்கு எங்கேயும் தெரிஞ்சுக்கிறோம்னா வேதங்களின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். ஆக நம்ம பிறக்கும் பொழுதே, இந்த உலகத்துல நம்ம பிறக்கும் பொழுதே நம்ம இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகள் இருக்கின்றன. அதை அறிந்து அதை கடைபிடித்து அதன்படி வாழ வேண்டும், தர்மப்படி வாழணும். ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா இறை வழிபாட்டு உணர்வுடன் அறத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். இறை வழிபாட்டு உணர்வுடன் இருந்து கொண்டு ஆனா அநியாய அக்கிரமம் செஞ்சோம்னா இறைவன் நம்மை காப்பாற்ற மாட்டார். அறத்தை கடைபிடிப்பதே ஆண்டவன் வழிபாடு. நம்ம தர்மமா வாழ்ந்தோம், எல்லா கடமைகளையும் ஒழுங்காக செய்தோம் அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு கடவுள் வழிபாடு. ஏன்னா அறம் அப்படிங்கிறது பல பரிமாணங்களை உடையது. அறம் தர்மம்னு சொன்னா சடங்குகள், நம்ம பிறந்தது முதல் இறக்குற வரை செய்யக்கூடிய சடங்குகள், நம்முடைய அன்றாட கடமைகள், அதுக்கெல்லாம் கூட தர்மம்னு தான் பேரு. உயர்ந்த மனோபாவனைகள், தாய தெய்வமா பார்க்கறது, தந்தையை தெய்வமாக பார்த்தல், இதெல்லாம். அதுக்கப்புறம் நல்ல நற்பண்புகள், எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கிறது, இனிமையா பேசுறது, பொய் பேசாம இருக்கிறது, பொறாமை இல்லாம இருக்கிறது, கோபம் இல்லாம இருக்கிறது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாம இருக்கிறது, இது போன்ற உயர்ந்த நற்பண்புகள், அதற்கும் அறம் என்று பெயர். ஆக இதெல்லாம் கடைபிடித்து ஒரு ஒழுக்கமான நெறியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னு சொன்னா நமக்கு தெரியும், தர்மமாக வாழ்ந்தால் நிச்சயமாக நமக்கு இன்பம் கிடைக்கும். அறத்தான் வருவதே இன்பம், திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா. இங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு பிரமாணமே கொடுக்கிறார். சஹயஜ்ஞா பிரஜாஹா சிருஷ்டுவா. பிரஜாபதியானவர் என்ன பண்ணார்? இந்த உயிர்களை படைக்கும் போது சஹயஜ்ஞான யஜ்ஞங்களுடனேயே படைத்தார். எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறைகளுடனே படைத்தாராம். படைத்து விட்டு உவாச்ச என்ன சொன்னார் அப்படின்னா, அனேன பிரசவிஷ்யத்வம். அனேனா இதை கொண்டு, இந்த யஜ்ஞத்தை கொண்டு வளர்ச்சி அடையுங்கள். பிரசவிஷ்யத்வம்னா மேன்மேலும் நன்றாக வளர்ச்சி பெறுங்கள். எல்லா விதமான வளர்ச்சி, தனி மனித வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, தேசத்தின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, எல்லா விதமான வளர்ச்சிகளும் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தா அறத்தை, யஜ்ஞத்தை, நல்ல நெறியான வாழ்க்கை முறைகளை. அதாவது ரொம்ப சிம்பிள். அறம்னா என்னன்னா சுவாமிஜி ரொம்ப அழகா அதை டிஃபைன் பண்ணுவாங்க. தனக்கும் சமூகத்திற்கும் நலம் பயக்கின்ற எண்ணங்கள், சொற்கள், செயல்கள், இதுக்குதான் அறம்னு பேரு. ஆக அந்த அறத்தோட தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். அறவாழி அந்தணன்னு பேர் அவருக்கு. ஆக அனேன பிரசவிஷ்யத்வம், இதை கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள். ஏஷக இது எப்படிப்பட்டதுன்னா, வக உங்களுக்கு இஷ்ட காமதுக்கு உங்களுக்கு இது எப்படி இருக்கட்டும், இது வேண்டியதெல்லாம் தரக்கூடிய காமதேனுவாக இருக்கட்டும். நமக்கெல்லாம் தெரியும், காமதேனு பசு வேண்டியதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு வரும் புராண கதைகள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதே போன்று இந்த யஜ்ஞ பாவனை, இந்த யஜ்ஞம்
யஜ்யம் என்கின்ற இந்த வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, தர்மத்தை கடைபிடித்து இறைவனை சார்ந்திருந்து வாழ்கின்ற வாழ்க்கை முறை. யஜ்யம்னா என்னமோ நினைச்சுக்க வேண்டாம், இறைவனை சார்ந்திருந்து நாம் வாழ்கின்ற அற வாழ்க்கை, நாம் கடைபிடிக்கின்ற அறங்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட அறங்கள். நம்மளா ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு ஃபாலோ பண்றது இல்ல, நமக்கு என்ன செய்யணும். இப்ப நம்ம வந்து ஒரு பிரம்மச்சாரினா என்னுடைய அறங்கள் வேறு, ஒரு இல்லறத்தான்னா அவருடைய அறங்கள் வேறு, ஒரு துறவியின் அறங்கள் வேறு. நம்ம வாழ்க்கையில எந்த நிலையில் இருக்கிறோமோ, எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ, நம்ம என்ன செய்யணும்னு இருக்கோ அதை வந்து சரியாக செய்தல். அது எப்படிப்பட்ட உணர்வுடன் இறை வழிபாட்டு உணர்வுடன், அதான் யஜ்ஞ பாவனா. இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜைன்னு நினைச்சு நம்ம வழிபாட்டு உணர்வுடன் செய்ய வேண்டும் என்பதற்காகவே தான் படைப்பின் துவக்கத்திலே இது டிசைட் பண்ணப்பட்டதுங்கிறார். இந்த உலக வாழ்க்கையே எதற்காகனா இறை வழிபாட்டிற்காக. ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன், இங்க வந்து காமாட்சி கோவிலுக்கு வந்து அந்த 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 காஞ்சிபுரத்துக்கு காமாட்சி எதற்காக வந்தாள், அங்க எப்படி வந்தாங்கிற அந்த புராண கதையை படிக்கும் பொழுது, அம்பாளுக்கு வந்து சிவ பூஜை செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. சிவனுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக மணல்ல லிங்கம் பிடித்து பூஜை செய்தாள்னு வரும். அம்பாளுக்கே ஆசையா இருக்கு இறைவனுக்கு வழிபாடுனா, அப்ப நமக்கெல்லாம் எவ்வளவு ஆசையா இருக்கணும் வந்து. ஆக இறை வழிபாட்டுக்காக தான் இந்த வாழ்க்கையே. இறைவனோடு நமக்கு இருக்கின்ற தொடர்பை எந்த அளவுக்கு நம்ம உறுதி செய்யறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் அமைதி, ஆனந்தம், எல்லா விதமான வளங்கள், நலங்கள் எல்லாம் நிறையும். ஆக நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு, நம்பிக்கையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் அப்படின்னு பாரதியார் பாடுற மாதிரி நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, இந்த உலகத்தை படைக்கும் போதே பிரம்மதேவரானவர் யஜ்யங்களுடன் தான் படைத்திருக்கிறார். அதனால என்ன சொன்னார்னா, படைத்து விட்டு உயிர்களை பார்த்து, குறிப்பா மனித உடல்ல வாழ்கின்ற உயிர்களை பார்த்து என்ன சொல்கிறார், நீங்கள் இதை கொண்டு, யஜ்யம்னா சொன்ன முறையான தர்மமான வாழ்க்கை முறை, இதை கொண்டு நீங்கள் முன்னேறுங்கள், வளர்ச்சி பெறுங்கள், இது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தரும் காமதேனுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.